நிறையா பிகினர்ஸுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடில் ஓட்டணுன்றதே தெரியல. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸ் வந்து மேக்ஸிமம் 20லேருந்து 30க்குள்ளே தான் நம்ம வந்து எப்பயுமே வந்து வண்டி ஓட்டணும். இந்த ஸ்பீடா மீட்டரில் வந்து நீங்கள் ஓட்ட ஓட்ட முள் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து 10லேருந்து ஆரம்பித்து 20லேருந்து 30க்குள்ளே தான், அதாவது 20ல் தான் நீங்கள் போகணும். அதாவது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஓட்டுறீங்கன்னா 30 வரைக்கும் நீங்கள் போய்க்கலாம். அதுக்கு மேலெலாம் ஓட்டக்கூடாது. எப்பயுமே பிகினர்ஸ் வந்து 20லேருந்து 30க்குள்ளே தான் நீங்கள் வந்து வண்டியை ஓட்டணும். அதுதான் உங்களுக்கு வந்து சேஃபு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூல் கேஜ் எப்படி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, எண்டுக்கு வந்து இதுதான் எண்டு. இந்த இதில் முள் இருந்துச்சுன்னா உங்களுடைய வண்டி அளவு வந்து ரொம்ப வந்து எண்டுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து பெட்ரோல், அதாவது இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கொண்டு வரவே கூடாது. ஃபியூல் கேஜ் வந்து இந்த அளவுக்கு இருக்கிறதுல தான் இந்த அளவு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் குறைய நீங்கள் வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம். ரொம்ப குறைய விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அளவு தெரியாமல் எங்கனையாவது இடையில போய் நின்றுவீங்க. அதனால் வந்து ஃபுல் டேங்க்லேருந்து கொஞ்சம் குறைஞ்சோடனே நீங்கள் வந்து பெட்ரோல் போட்டுக்கோங்க. அதுதான் நல்லது. இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா இங்கே வந்து எப்பயுமே லைட் எறிகிறது தெரியும். லெஃப்ட்டுனா இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டு இங்கே காட்டும். ரைட்டுனா ரைட் ஹேண்ட் லைட்டு காட்டும். லைட்டுனா இங்கே வந்து லைட்டு சுவிட்ச் வந்து இங்கேயே ஆன் ஆகும். இதை வச்சு நீங்கள் வந்து இப்போ இல்லை எப்பயுமே கற்றுக்கலாம். இன்னொன்று வந்து நிறையா பிகினர்ஸ் வந்து வண்டி ஓட்டுறாங்களே தவிர இந்த வந்து சைடு லாக்கு போடுறது நிறையா பேர்த்துக்கு தெரியலை. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஹேண்ட்பார் வந்து இந்த மாதிரி இருந்து சாவியை எடுத்துடுறாங்க. இது வந்து நிறையா உங்கள் வண்டிக்கு வந்து சேஃப்டி இல்லாமல் போயிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை வந்து சாவி இது எடுத்ததுக்கப்புறம் சாவியை வந்து புஷ் பண்ணி லைட்டாக வந்து புஷ் பண்ணணும். இந்த சாவியை வந்து லைட்டாக புஷ் பண்ணி இந்த பக்கம் இந்த சாவியினுடைய ஆன்டி கிளாக் டிவைஸ் படி இந்த மாதிரி வந்து புஷ் பண்ணி சுற்றுனீங்கன்னா வண்டி வந்து லாக் ஆயிரும். இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து லாக்கில் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் வண்டி லாக்கில் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்கள் வண்டிக்கு சேஃப்டியும் கூட. நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, சேஃப்டி இல்லாமல் வண்டியை நிப்பாட்டிட்டு போயிட்டீங்கன்னா யாரும் வந்து உங்கள் வண்டியை வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வண்டி வந்து சாவி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து புஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு புஷ் பண்ணி இந்த மாதிரி இது பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிரும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து சாவியை ஆஃப் பண்ணாமலே வந்து வண்டியை விட்டு பிகினர்ஸ் வந்து நிறையா பேர் இறங்குறாங்க. அந்த மாதிரி இறங்கக்கூடாது. சாவியை வந்து ஆஃப் பண்ணி சைட் லாக் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எப்பயுமே வண்டியை விட்டு கீழே இறங்கணும். எப்பயுமே பிரேக்கை பிடிச்சி தான் இறங்கணும், பிரேக்கை பிடிச்சி தான் ஏறணும். இது வந்து நம்மளுடைய சேஃப்டிக்கு பிகினர்ஸ். இது வந்து நீங்கள் வந்து எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஓட்டினீங்கனாலே ஈஸியாக ஓட்டிடலாம். நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கனாலே நீங்களே வந்து வீட்டில் இருந்தே வந்து வண்டி ஓட்ட கற்றுக்கலாம். இன்னொன்று